வடிவேல் அன்னைக்கு போட்ட பிச்சை தான் இன்னைக்கு வரையும் வண்டி ஓடிட்டு அப்படி செல்வராகன்னு சொன்னார். நீங்கள் அங்கேருந்து என்னை பேக்கப் பண்ணி அனுப்பிச்சி விட்டாரு. அதுக்கப்புறம் அவன் தனியாக நடித்தான். அவனுக்கு ஒர்க் அவுட் ஆகலை சினிமா. வணக்கம் ஃபைஜி நேயர்களே. இன்று நாம் யாரை பார்க்க போகிறோன்னா, அவர் ஒரு டைலாக் சொன்னாலே தெரிஞ்சிடும். மாமா மின்னல், மாய் அண்ணன் வந்திருக்காக, மாப்பிள்ளை மக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காங்க. வாமா மின்னல். ஆமாங்க, நம்ம அண்ணன் பாவா லக்ஷ்மண அண்ணன் தான் நம்ம இப்போ பேட்டி எடுக்க போகிறோம். வணக்கம். வணக்கம். ஆனால் அதாவது இந்த லக்ஷ்மணன்ற பேர் இருக்குது இல்லைண்ணா, இது வந்து இரட்டையர்களுக்கு தான் வைப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம தொன்று வருது. உங்களுக்கு இல்லை பாவா லக்ஷ்மணன் பேர் வச்சுருக்காங்க? இல்லை, நான் ரிட்டையர் தான். நானும் ராமன் மதுரையில் ஆர்கெஸ்ட்ரா வச்சுருக்காரு. ஓகே. வெள்ளரஜ இசைக்குழு. நான் லக்ஷ்மணன். நான் மெட்ராஸ்க்கு வந்துட்டேன். ஓகே. அவன் ஆர்கெஸ்ட்ரா பார்த்துக்கிறான். நான் மதுரையில் முஸ்லீம்ஸ்லாம் நிறைய பழக்கம். ஓகே. அங்கே எல்லா பேரும் பாவா பாவான்னு பேசுவோம். ஓகே. இப்போ இங்கேயும் நான் எல்லா பேரும் பழகும்போது பாவா பாவான்னு பேசணுன்னு அது அடமொழியா அப்படியே. நாங்கள் என்ன நினச்சோன்னா, நீங்கள் பாபா பக்தராக இருக்கீங்க. பாபா பக்தராக தான் இருக்கேன். என் பைக்கில் கூட இப்போ பாபான்றதை நாங்கள் பாபா லக்ஷ்மணன் கூப்பிடலாம் அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ட்வின்ஸ்ன்னு சொல்கிறீங்க. நீங்கள் ரெண்டு பேருமே சின்ன இந்த ட்வின்ஸில் நிறைய விளையாட்டுலாம் விளையாடுவாங்க. அதாவது அவர் தப்பு பண்ணிட்டு நீங்கள் திட்டுவாங்க. அது நிறைய நடந்திருக்கு. நான் எங்கேயாவது சண்டை போட்டு வந்துடுவேன், அவன் அடி வாங்கிட்டு வருவான். ஐயோ, அந்த மாதிரி நிறையா நடந்திருக்கு. ஸ்கூல்லே சில டீச்சர்ஸ் வந்து என்னை ராமன் ராமா எப்படி இருக்கேன்னு கேட்பாங்க. இல்லை, நான் லக்ஷ்மணன் மேடம் அப்படின்னேன். அந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சி நடந்திருக்கு. மதுரையில் மாய் ஷூட்டிங் நடக்கும்போது அலர் கோயிலில் சாங் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ எங்கள் ராமன் வந்து அந்த சூப்பர்வுட் மேனேஜர் பாபு, அவர் இன்னைக்கு இல்லை, அவர் வந்து ராமன் ஃபோன் பண்ணி, ராமன் இங்கே ஷூட்டிங் நடக்குது வாங்க அப்படின்னுக்காரு. அங்கே ஷூட்டிங்கை அங்கே வேடிக்கை பார்த்துருக்கான். சரத்குமார் லக்ஷ்மணன் இருக்காரு, அவனுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு இருக்கான். மீனாவும் கூப்பிட்டுருக்காங்க. அப்புறம் இந்த சிவசங்கர் டான்ஸ் மாஸ்டர், டேய் லக்ஷ்மணா என்னென்ன மறந்துட்டேங்க எங்கெல்லாம் அப்படின்னாரு. என்ன ஒரு நாள் எப்படி பார்க்குறாரு அப்படின்னா, இல்லைங்க மாஸ்டர் அவன் ராம மாஸ்டர் அப்படின்னா. அப்படியே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரும் ஆச்சரியப்படுவாங்க. அவரும் சினி ஃபீல்டில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் நடித்தோம். சேரன் சார் தயாரிப்பில் விஜய் மில்டன் டைரக்ஷனில். படம் சரியாக போகல. அதுக்கப்புறம் அவன் தனியாக நடித்தான். அவனுக்கு ஒர்க் அவுட் ஆகலை சினிமா. அப்புறமேலு நான் சினிமாவில் என்ன அப்படி தொடர்ந்துக்கிட்டேன். நான் ஒரு நாள் வந்து இந்த பூவெல்லாம் கேட்டுப்பார் ஷூட்டிங்க்கு நான் வேறு ஷூட்டிங் போயிட்டேன். அர்ஜெண்ட்டாக எவி சார் நீ வந்தே ஆகணும் அப்படின்னாரு. அப்போ எங்கள் ராமனை அனுப்பிச்சி விட்டேன். அவன் நடிச்சிட்டு வந்தான். கடைசி வரைக்கும் தெரியாது. கடைசியாக போகும்போது எவி சார் நான் ராமன் சார் அப்படின்னா. என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னா, சச்சிமேல சார் அனுப்பிச்சி விட்டான் அப்படின்னாரு. லிவிங்ஸ் வந்து எல்லா பேரும் ஆஃப் ஆகிட்டாங்க. அந்த மாதிரி நிகழ்ச்சிலாம் நடந்திருக்கு. கண்கட்டி வித்தெல்லாம் காமிச்சிருக்கீங்க. ஆமாம் ஆமாம். ஆனால் இந்த சினி ஃபீல்டில் கோடம்பாக்கத்துக்கு நிறைய பேர் திருட்டு ரயில் ஏறி வந்திருக்காங்க, லாரியில் வந்திருக்கிறாங்க, எப்படியோ இப்போ லிஃப்ட் டிக்கெட்லாம் வந்திருக்காங்க. ஆனால் இந்த சினிமா முதல்ல ஒருத்தர் ஃப்ளைட்டில் கூட்டின்னு வந்து இறக்கண்டு நீங்கள் தான் போல இருக்காரு. ஆமாம், அந்த கிருபாசங்கர்னு ஒரு நைனா, அவர் அலைவட ரசிகம் படம் டைரக்ஷன்லாம் பண்ணியிருக்காரு. அவர் தான் வந்து எனக்கு மதுரையில் வந்து முதல்ல பழக்கமானார். பிஜி கணேசன் மூலமாக. அப்போ வந்து நைனான்னு அடிக்கடி வந்து பாடுறாங்கனாரு. நான் 9வது படித்து ஃபெயில் ஆகிட்டேன். இப்போ வீட்டிலேருந்து நைனா வந்து திடீர்னு ஆட்டோ பிடிச்சி விஜய் கணேசன் வந்துட்டார். டே லட்சுமணா அவனை ஏன்டா தேடிட்டுருக்கேன், வாடா மெட்ராஸ் போகலான்டா அப்படின்னாரு. எங்கள் அம்மாட்ட சொல்லி கூப்பிட்டு போனாங்க. ஃபஸ்ட்டு நைனா ஃப்ளைட்டில் கூப்பிட்டு வந்தார். நான் இப்போ ட்ராயர் தான் போட்டிருந்தேன். மெட்ராஸ் வந்து பாண்டி பஜாரில் போய் பேண்ட் ஷர்ட்லாம் வாங்கிட்டு அடுத்த நாள் காலையில் போய் பாரதிராஜா ஆஃபீஸ் போயிருந்தோம். இப்போ பாரதிராஜா தான் நான் சொல்ல வரேன். இந்த மகா நடிகன்னு சொல்லிட்டு சத்யராஜ் ஒரு படம் வரும் பார்த்துருக்கேன். அதில் நம்ம ரமேஷ் கண்ணா சார் வந்து சைக்கிள் தள்ளின்னு போயிட்டு ஞாபகம் வருது அந்த மாதிரி கார்த்திக் சாரை பார்த்தா உங்களுக்கு எப்போனா கோவம் வந்திருக்காங்க? அதெல்லாம் வந்தது இல்லை. ஆனால் உண்மையாலுமே சொல்ல போனால் நீங்கள் தான் ராதாவோட டூயட் பாட வேண்டியவர். ஆமாம், உண்மைதானே? உண்மைதான். அந்த நிகழ்வு நான் போயிட்டாங்க. நைனா கூப்பிட்டு போனார். ஒரு எலுமிச்சம்பழம் பழம் மாலையெல்லாம் வந்து ஜெயராஜ் சார் பார்த்தாரு. நைனா நம்ம மதுரைக்கார பையன் அப்படின்னா. நைனா நல்லா தான் இருக்கார், அண்ணன் இப்போ வந்துடுவாருனாரு. பாரதி சார் வந்தார், மாலையை போட்டு எலுமிச்சம் கொடுத்தோம். நைனா பையன் அழகாக இருக்கான், ஐயர் பையன் மாதிரி இருக்கான். ஆனால் ரொம்ப சின்ன பையனாக இருக்கான். கொஞ்சம் மெச்சூரிட்டியான ஃபேஸில் மீசெல்லாம் கொஞ்சமாக அருள் மீசை இருக்கணும்னாரு. எதுக்கு 3 நாள் வெயிட் பண்ணுங்க நைனான்னாரு. அந்த 3 நாள் நான் பாம்புகர் ஹோட்டலில் ரூம் போட்டு தங்கி வச்சுருந்தாங்க. அப்போயே பாம்புகர் ஹோட்டலில். அப்போ வந்து ஒரு 3ஆம் நாள் வந்து பாரதி சார் கார் எடுத்துகிட்டு ரோட்டில் போகும்போது ஒரு கிரிக்கெட் பால் வந்து விழுந்திருக்கு. அதை எடுக்க வந்த பையன் தான் கார்த்திக். அப்போ மனோபால்கிட்ட கேட்டுருக்காரு, யார் அப்படின்னா முத்துராமன் பையன், வண்டியை முத்துராமன் சார் வீட்டுக்கு விடுறாங்க.
போய் பார்த்தாங்க, பேசினாங்க, அடுத்த நாள் ஷூட்டிங் போயிட்டாங்க. அதில் இந்த 5 பேரில் சின்ன பசங்களை அந்த கூட ஃப்ரெண்ட்ஸாக வர கேரக்டர் கூட நினைக்கி பார்த்தேன். அதை முதலே கமிட் ஆகிடுச்சான். அது அதை பற்றி இல்லை, ஆனால் இன்றைக்கி நான் அதே சினிமாவில் இருக்கேன்ல. புரியுதுங்க. இருந்தாலும் கொஞ்சம் மனசு வருத்தமாக இருக்குது. இந்த அப்படிலாம் கிடையாது. நான் ஹீரோ இருந்தால் இப்போ கார்த்திக் ஹீரோ அவர் நடித்தார், இன்றைக்கி வீட்டில் இருக்கார், ஃபீல்டில் இல்லை. நான் ஒரு காமெடியாக இருக்கனால இன்றைக்கு வரையும் ஃபீல்டில் இருக்கேன். சரியான வார்த்தை. ஒரு நாகேஷ் எடுத்துங்க, கடைசி அவர் வந்து சாவறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஷூட்டிங் இருந்தார். ஆமாம், பொறி படத்தில் நடந்து தள்ளாடி கூட்டு போனாங்க. நாங்கள் பார்த்துருக்கோம். ஆமாம், அந்த மெஜஸ்டிக் ஸ்டுடியோலலாம் பார்த்தீங்கன்னா சீரியல் அங்கே எடுத்துகிட்டு இருப்பாங்க, அப்படியே தூங்கிட்டு இருப்பார். உடம்பு சரியில்லாத டைம்லலாம் நடிச்சிட்டு இருந்தார். அது பெரிய விஷயம் தானே. கஷ்டமாக போச்சு. இப்போ திருப்பி நான் மெட்ராஸ் வந்தேன். வந்துட்டு நைனாவோட வளர்ப்பு பையன் ராஜேந்திரகுமார்னு ஒருத்தர், அவர் வந்து சிறையில் சுழறாங்கள், அது முதல்ல பெரிய பெரியவம் சந்திப்போன்னு பூஜை போட்டாங்க. லட்சுமணா நம்ம ஆஃபீஸ் தங்கிக்க, அப்படியே கூடமான ப்ரொடக்ஷனில் பார்த்து அவர் நடிக்க செஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தேன். அதில் அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து விக்ரம் சார் ஒர்க் பண்ணார் முதல். அது ப்ரொடியூசர் வந்து சூரியநாராயணன், திருநெல்வேலிக்காரர். அவர் தான் கொண்டு வந்தார் விக்ரம் சார். விக்ரம் கூடலாம் இருப்பார் சூரியநாராயணன். அவரானா? இல்லை இல்லை இல்லை, ஒரு திருநெல்வேலி சேர்மன். சரி சரி. நம்ம கேமராமேன் அண்ணாத்தோட அப்பா. ஓகே ஓகே. அவர் தான் ப்ரொடியூசர். அந்த படத்துக்கு அவரும் ஒரு சிலோனுக்காரன் ப்ரொடியூசர். அந்த படத்தில் விக்ரமன் சார் அசிஸ்டன்ட் இருந்தார். அப்படியே அவருடைய நட்பு பழக்க வழக்கம்லாம் நிறையா போயிட்டே இருந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் விக்ரமன் சார், நான் வந்து டைரக்டராக நான் உன்னை கூட வச்சுக்கிறேன்டா அப்படின்னாங்க. அதே மாதிரி அவர் அங்கே தான் உங்கள் வாழ்க்கையில் புது வசந்தம் வந்தது. புது வருஷம் கதை சொல்லும் போது நான் கூட போயிருந்தேன். அந்த கதையை ஒரு 5 நிமிஷத்தில் சொல்லிட்டு தான் வெளியே பேசிக்கிறாங்க. எப்படி 5 நிமிஷம் சொல்ல சொன்னார். இவர் சொல்ல ஆரம்பித்தவொடனே அவர் இன்ட்ரெஸ்ட் ஆகி அது 1 ஹவர் ஆகிப்போச்சு. அவர் பார்த்தா அவர் ஆஃபீஸுக்கு தான் எவ்வளோ மணி ஆச்சு, ஆஃபீஸ்க்கே போகலாம். அவனு ரொம்ப பாராட்டினார். தமிழ் சினிமா பற்றி எனக்கு தெரியாது, நீனே பொறுப்படுத்தி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அப்படி ஆரம்பித்த படம் தான் புது வருஷம் தான். முதலாக 5 பசங்க ஒரு பொண்ணு. ஆமாம், 4 பசங்க. 4 பசங்க ஒரு பொண்ணு. அதை அப்படியே உல்ட்டா பண்ணி ஜனநாதன் நான் வந்து பேராண்மைன்னு ஒரு படத்தில் பொண்ணு 4 ஒரு பையனாக எடுத்திருப்பார். நான் அந்த விக்ரம் சார் படத்தில் வந்து ப்ரீவியஸ் ஷோ டபுள் பாசிட்டிவ் பார்த்தோன்னே நிறைய பேர் சொன்னாங்க, சார் 4 பேர் தங்கியிருக்கிற ரூமில் ஒரு பொண்ணு தங்கியிருக்கு சார், எவனுக்கு உணர்ச்சி இல்லையா? இப்போ எல்லா பேரும் எல்லா பேரும் தப்பான பையங்களா? எவனுக்காக உணர்ச்சி வராதா? அது எப்படி சார் சாத்தியம்? ஒர்க் அவுட் ஆகுமாண்ணா? இல்லை இது வந்து கண்டிப்பாக சாத்தியாகும். நாங்கள் 4 பேர் ஃப்ரெண்ட்ஸு, நானும் பூசராஜ், பொன்னையா, இன்னொரு பையன் கணேஷ், நாங்கள் தங்கி உங்களுக்கு என்ன ரோல் கொடுத்தாங்க? அது நான் வந்து பீச்சில் வளையம் கிடையாது வருவேன். ஓகே ஓகே. அந்த சார்லி இந்த லைவ் வாய்ஸை போய் எடுத்து கொடுப்பேன். இது டைரக்ட் லைஃப்பில் நடந்த கதை. அவங்க 4 ஃப்ரெண்ட்ஸு, பூசராஜ், பொன்னையன், அவங்க மியூசிக் ட்ரிப்பு, டைரக்டர், அதில் ஒரு பொண்ணு பாடகி அவங்க கூட இருந்தாங்க. அவங்க தான் சமைச்சுலாம் கொடுப்பாங்க. இப்போ டைரக்டர் வந்து இங்கே நம்ம அப்சரா மேன்ஷன் 4 பேர் கூட தங்கியிருந்தார். அப்போ ராம் தேட்டரில் போய் இந்த ராம் தேட்டர் வாசலில் பாட்டு பிடிப்பாங்க, அதை பார்த்தாரு. நம்ம இதே மியூசிக்கல் சப்ஜெக்டாக கொண்டு போகக்கூடாது, 4 ஒருத்தர் பாடகர், ஒருத்தர் வெளியில் ரோட்டில் பாடிட்டு இருப்பாங்க. அப்படி தான் வந்து அந்த கதை உருவானது. அது வந்து ஆபாவன சார் வந்து ஃபஸ்ட் காப்பி பார்த்தார். படம் பார்த்துட்டு ஃபாஸ்ட் ஃபார்வர்டான்னு கேட்டார். இல்லை சார், நான் இங்கிலீஷ் படம்லாம் பார்க்க மாட்டேன். ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஃபாஸ்ட் ஃபார்வர்டுன்னு ஒரு படம் இருக்குது, இதே மாதிரி தான் கஷ்டப்படுறவங்க எல்லாம் இது பண்ணி ஒன்றாகி பெரிய ஆளாக வருவாங்க. அந்த மாதிரி விக்ரம் சார் கிடைச்சது எனக்கு ஒரு அண்ணன். இங்கே வந்து குடும்ப ரேஷன் கார்டில் கூட என் பேர் இருக்குது. எனக்கு சோறு போட்டவர், அதெல்லாம் நன்றி மறக்கவே கூடாது. அவரும் ஆரம்ப காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டார். ரொம்ப அதாவது வசதியானவர் கஷ்டப்பட்டார். ஓகே. சினிமாங்கிறதுல கஷ்டப்பட்டால் முன்னுக்கு வர முடியும். ஸ்ட்ரெயிட்டாக வரவங்க சீக்கிரமாக காணாம போயிடுவாங்க. இப்போ இருக்க டேரக்டர்லாம் ஒரு நல்ல நடிகரை மதிக்கிறாங்க தானே. ஏன்னா சில டேரக்டருங்க வந்து நடிக்கவே தெரியலன்னு சொல்கிறாங்க. அதுவும் பாபா லக்ஷ்மணனுக்கு நடிக்கவே தெரியல அப்படின்றாங்க. அப்படி செல்வராகன்னு சொன்னார். நீங்கள் அங்கேருந்து என்னை பேக்கப் பண்ணி அனுப்பிச்சி விட்டார். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதாவது சொல்லியிருந்தால் பரவாயில்ல, ஒரு தனியாக கூப்பிட்டு என்ன லட்சுமணன் நான் உங்களை எதிர்பார்த்தேன் அப்படின்னாரு. அது 1000 பேர் முன்னாடி ரொம்ப பேட் வேர்ட்ஸ் எடுத்துட்டுனாரு. நான் கையை கட்டி அப்படியும் தலை கொண்டு நின்றுக்கிட்டேன். இப்போ ஐஸ்வர்யா கூட வந்திருந்தாங்க. ஆமாம், அந்த ஏங்க வந்து பாவங்க, அவர் நிறைய படம் பண்ணியிருக்காரு, இப்படி சொல்லலாம்னாரு. ஆக்சுவலாக வந்து நான் சான்ஸ் கேட்டு போகல அவங்க கம்பெனிக்கு. ஓகே. நான் எல்லாமே ராசு மதுரவன் வந்து இந்த பாண்டிங்கிற கதையை சொல்கிறதுக்காக கூப்பிட்டு போயிருந்தேன். அப்போ அவர் கதை சொல்லியிருந்தாரு. நான் வெளியில் உட்காந்தேன். செல்வராம ஸ்டேஷன்லாம் வந்தாங்க. சார் கொஞ்சம் உள்ளே வாங்க அப்படின்னாங்க. எங்கள் புதுப்பேட்டை படம் பண்ணுறாரு சார், அதை நடிக்கிறீங்க. சரிங்க சார்ண்ணா. எனக்கு ஒரு இந்த
குவார்ட்டர் கிளாஸ் இதெல்லாம் வச்சு வீடியோ எடுத்தாங்க. அது செல்வராமன் சாருக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. அவர் அப்போ வந்து ராமோஜிராவ் ஃபிலிம்ஸ் செட்டு பார்க்க போயிருந்தார். உடனே அவர் புக் பண்ணியிருங்க 40 நாளைக்கு கமிட் பண்ணிட்டு அட்வான்ஸ்லாம் கொடுத்துருன்ட்டார். கமிட்மெண்ட் அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க. போனேன், 2 நாள் நடித்தேன். பிரமாதம் பாராட்டினார். 3 நாள் வந்து அந்த தனுஷ் அம்மா டெத் அப்போ வந்து அதான் ரொம்ப 22 டேக்கு மானிட்டர் எடுத்துகிட்டு தேர்வு ரொம்ப திட்டார். அதுக்கப்புறம் நான் ரூமுக்கு வந்துட்டேன். ரூமுக்கு வந்து திருப்பி என்னை கூப்பிட்டாங்க. எனக்கு உடன்பாடுலங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். அதுவும் கரெக்டாண்ணா. நீங்கள் நடிகரை வந்து எப்படி நான் மேனேஜராக டைவர்ட் ஆனீங்க? இல்லை, மேனேஜராக தான் இருந்தேன் முதல்ல. நான் டைரக்டர் கூட இருக்கும்போது டைரக்டர் வந்து பெரும்புலி டயத்தில் வந்து லட்சுமணா நடிப்புனா ஒரு சீன் வச்சு அனுப்பிச்சி விட்ருவாங்க. உனக்கு ஒரு மேனேஜர் கார்டு எடுத்துறேன். அந்த கார்டு எடுத்து கொடுத்தாரு. அந்த மேனேஜர் கார்டு வச்சு தான் இன்றைக்கி வண்டி ஓடிட்டுருக்கு. அந்த மேனேஜர் கார்டு வச்சு மேனேஜராக வேலை பார்த்தா நடிக்கவும் செஞ்சேன். அப்புறம் மம்முட்டி ஆனந்தம் படம் ஃபஸ்ட் காய் பார்த்தோன்னே லட்சுமணா இனிமேல் மேனேஜரோட பார்க்காத, நடிக்க போயிரு, ரொம்ப நல்லா நடிக்கிறேன்டான். ஓகேண்ணா ஓகேண்ணா. ஆனால் உங்களுக்கு பேர் எடுத்து கொடுத்தது இந்த மாயி தான். ஆமாம். அது எப்படி நிகழ்வு நடந்துச்சு? அந்த படத்தில் மேனேஜராக ஒர்க் பண்ணல. ஒரு அருணாச்சல ஸ்டுடியோக்கு பாபு வர சொன்னான். தற்செயலாக வர சொன்னோடனே மாயி டைரக்டர் வந்து ஏற்கனவே நான் அந்த மாதிரி ஒரு குரலில் ஒரு மதுரைக்காரர் பேசி காமிச்சிருக்கேன், ஜின்னா பாயின்னு. அப்போ வந்து அவர் வந்து வடிவேலன்ட்ட வந்து அண்ணன் லட்சுமணன் அந்த பொண்ணுக்கு அப்பா கேரக்டர், லட்சுமணன் சின்ன பையன் இருக்காங்க, தாடிலாம் வச்சுருக்கானாரு. இல்லைண்ணே நான் கொஞ்ச நேரத்தில் மேக்கப் போட்டு கூப்பிட்டுறேன். சரின்னு சொல்லிட்டு தாடிலாம் எடுத்துகிட்டு மீசெல்லாம் எடுத்துகிட்டு சரத்குமார் சூரியவம்சம் மீசை ஒட்டி சரத்குமார் ட்ரெஸ் எல்லாம் போட்டு கூப்பிட்டு. ஆனால் அந்த மீசை சரியாக கூட ஒட்டிருக்க மாட்டீங்க, அந்த இப்படி இப்படி வேற எடுத்து காமிப்பீங்க. அது வந்து சரத்குமார் மீசை சூரியவம்சத்தில் பெரிய சரத்குமார் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போய் நின்றவனே பாண்டியா கரெக்டாக இருக்காரு போட்டுருங்க அவனை அப்படின்னாரு. அந்த வடிவேல் அன்னைக்கு போட்ட பிச்சை தான் இன்றைக்கு வரையும் வண்டி ஓடிட்டு இருக்கு. அண்ணா நீங்கள் தான் பெருமையாக பேசுகிறீங்க. பல பேர் வடிவேல் அண்ணனை பற்றி அப்படி இப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. மற்றபடிக்கு இதாக இருக்கலாம். எனக்கு வந்து அவர் தான் அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. ஆனால் உங்களோட ஃபர்ஸ்ட் ஷூட் எதுண்ணா? ஃபஸ்ட் ஷூட்னா நான் விக்ரம் சார் படம் தான். இல்லை, நான் 7 வயசு நடிச்சிட்டேன். 7 வயசுலேயே மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலில் ஷூட்டிங் நடந்துச்சு. கமல் சார் மாதிரி சொல்கிறேன். ஆமாம், நான் மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலில் ஷூட்டிங் நடந்துச்சு. நாங்கள் சின்ன போய் வேடிக்கை பார்க்க போயிருந்தோம். அப்போ அங்கே ஒரு டைரக்டர் கையை தட்டி கூப்பிட்டாரு, தம்பி எங்கள் படத்தில் நடிக்கிறேன்னாரு. எங்கள் வீட்டில் கேளுங்கன்னார். அவர் தான் திருமலை மகாலிங்கம், ரெட்டையர்கள், மெட்ராஸ் டு பாண்டிச்சேரிலாம் படம் பண்ணோம். ஆமாம், பகடா காதர்லாம் நடிச்சிருப்பாரு. அவர் வந்து வீட்டில் கேட்டோன்னே அடுத்த நாள் புசிலமண்டி கூப்பிட்டு போயிட்டாங்க. அந்த படத்தில் சின்னி பிரகாஷ் தான் ஹீரோ. நாங்களாம் ஹீரோ கூட சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸு. ஹீரோ கூட ஒரு 4 பேர் சின்ன பையங்களாக இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் போய் நடித்தோம். அந்த படம் பேர் உயிரோவியம். அந்த படத்தில் தான் விஜி கணேசன் அறிமுகமானது. அவர் தான் கொண்டு வந்து கிருபாசங்கர் நைனாட்டை அறிமுகப்படுத்தி விட்டார்.